இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா 26 ஆகஸ்ட் ஒரு மாபெரும் தாக்குதலை பண்ணிட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு ரஷ்ய தரப்புல பயன்படுத்தினது மொத்தம் 127 மிசைல், 109 ட்ரோன்கள். இந்த 127 மிசைல்கள்ல 102 மிசைல்களை நாங்க தட்டி தூக்கிட்டோம். கூட இந்த 109 ட்ரோன்கள்ல 99 ட்ரோன்களோட தலையை திருப்பி அனுப்பிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா உக்ரைனோட ரேடியோ இன்ஜினியரிங் டீம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். ஒரு உட்கார்ந்தா கூட எந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகுது, எங்க பறக்குது, எப்படி போய் எந்த பகுதியில நின்னுச்சு அப்படிங்கறது எக்ஸாக்டா துல்லியமா கொடுப்பாங்க இல்லையா. அதனால இது போல துல்லிய தகவல்களை கொடுத்துருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. இதுல என்னன்னா அந்த மேப்பிங்கோட கொடுத்துருக்காங்க, சைட்ல ஒரு இமேஜ்லோட இருக்கும். இந்த மேப்பிங் எதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கிறதுல பழைய நியூஸ்பா அப்படிங்கிறத சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் செய்திகள் இருக்கு, இதுல புதுசா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுவும் பழசாதான் தெரியும் உங்களுக்கு கேட்கறதுக்கு. இதுல அந்த உக்ரைனோட மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஒரு ட்ரோன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன் போலாண்டோட டெரிட்டரியை கிராஸ் பண்ணிடுச்சு. அதைத்தான் போலாண்டு தரப்புல இருந்து ஆர்டிகல் 5 எக்ஸிக்யூட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது போல பயங்கரமா கடிதங்கள்ல எழுதிக்கிட்டு இருந்தாரு. அது மேப்ல பார்த்தா எந்த பகுதி அப்படிங்கிறது எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியும். உக்ரைனோட மேற்கு பகுதியில தான், குறிப்பா இங்க ஒரு குமாச்சியாட் இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில தான் ரஷ்யாவோட ட்ரோன்கள் ஜொயிங் அப்படின்றது போல இப்படி வந்துருச்சு. இல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பாவே போயிருக்குது, அதுல அவங்க வரைஞ்சு காட்சி மாதிரி அப்படியே ஜொயிங்னு வந்துருச்சு. சோ இப்படி வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போலாண்ட் இது பக்கத்துல அப்படியே காண்டாயிருக்கிறாங்க. என்னப்பா இது எவ்வளவு வந்துற போகுது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கிலோமீட்டர் வருமா, ஒரு 6 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். சோ ஒரு 6 கிலோமீட்டருக்காக ஆர்டிகல் 5 எக்ஸிக்யூட் பண்ணுமா இப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல மேற்குலக நாடுகள் இருக்கலாம். ஏன்பா ரொமேனியாலாம் இருக்கிறாங்க இல்லையா, உள்ளேயே போய் உளுந்தா கூட என்ன சொல்றாங்க, எங்களை தாக்கணுன்ற இன்டென்ஷனுக்காக ஏவல அப்படிங்கிற சொல்றாங்கல்ல, அதே போல விட்டுட்டு போங்கப்பா அப்படிங்கிறது போல சில நாடுகள்லாம் என்கரேஜ் பண்றதா ஆசுவாசப்படுத்துறதா சொல்லப்பட்டு வருது. இப்போதைக்கு ஆர்டிகல் 5 இவங்களால பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரியாம காலை உள்ள விட்டோம், ஐயா ராசா முடிச்சிருங்க சீக்கிரமா பிரச்சனை அப்படிங்கிறது போல சில நாடுகள் விரும்புறதா, அதுவும் மேற்குல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் விரும்புதே அப்படிங்கிறது போல என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்கு. காரணங்களும் இருக்கு, லைனா சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், மேப் வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இல்ல என்ன அப்படின்னா, இந்த போலாண்டு வந்து இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க இல்லையா, அதுவும் நம்மளோட பிரதமர் அவர்கள் உக்ரைனுக்கு போன அடுத்த நாளே அப்படியே கைகாலம் படபடத்து போய் அடுத்த நாளே உள்ள இறங்கி போய் உட்கார்ந்தாரு இல்லையா தூதா அவர்கள், போலாண்டோட அதிபர். அதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு, இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா மொத்தம் 1000 பீஸுங்க மிலிட்டரி எய்டு நாங்க உக்ரைனுக்கு கொடுத்துருக்குறோங்க. 25 பில்லியன் கிட்ட நாங்க செலவு பண்ணிக்கிறோங்க உக்ரைனுக்கு, தெரியுங்களா? அது எத்தனை டேங்க், அது அப்படியே லிஸ்ட் போட்டு கொடுத்துக்கிறாங்க போலாண்டு தரப்புல இருந்து. 25 பில்லியனா டப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. கிட்டத்தட்ட 400 டேங்க், ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ், ஆர்ட்லரி பீசஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். மொத்தம் டோட்டல் வேல்யூ 25.9 பில்லியன். இதுல 3 பில்லியனுக்கு மேல மிலிட்டரி எய்டு மட்டுமே கொடுத்துக்கிறோங்க அப்படிங்கிறதோட போலாண்டு தரப்புல சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வசூல் பண்ணணுங்கல்ல. இந்த பெலரூஸ்ல அதிகமான ஆட்களை வந்து டிப்ளாய் பண்றதுனால உக்ரைன் தரப்புல இருந்து கொஞ்சம் பின்வாங்கி போங்கப்பா, அதிகமான ஆட்களை டிப்ளாய் பண்றீங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொன்னதா சொல்லப்பட்டு இருந்தது. இதை வந்து பெலரூஸோட அதிபரான லுகசெங்கோ அவர்கள்கிட்ட கொண்டு போய் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஃபார்மலா இப்படி ஒரு ரெக்வஸ்ட் உக்ரைன் தரப்புல இருந்து எங்ககிட்ட வைக்கவே கிடையாது. நீங்களா எதையோ நீங்கயா பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட சொல்லாதீங்க, அவங்க வச்சாங்கன்னா நாங்க பேசிக்கிறோம். ஏன்னா 1,00,000 வீரர்கள் உக்ரைன் பார்டர் பகுதியில் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க, உக்ரைன் பெலரூஸ் பார்டர் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. 2வது தீவிரவாத தொல்லை தாங்கவே முடியல உக்ரைன்ல இருந்து. அடிக்கடி எட்டு குச்சி ஒடியாந்துடுறாங்க தீவிரவாதிகள் எங்க நாட்டுக்குள்ள. அதனால பாதுகாக்க வேண்டிய கடமை எங்கிட்ட இருக்கு. 2வது அவங்களோட ட்ரோன்கள் எங்களோட எல்லை பகுதியை, எங்களோட சாவர்னிட்டியை, எங்க மக்களை அச்சுறுத்தும் வகையில செயல்பட்டு இருக்கு. நாங்க அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். இது போல ஏக விஷயங்கள் இருக்கறனாலதான் நாங்க எங்களோட ராணுவத்தை அங்க நிப்பாட்டி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது போல அவரு வெகுண்டு எழுதியிருக்கிறாரு. மொத்தம் இந்த பகுதியில கம்ப்ளீட் விக்டரி ரஷ்ய தரப்புல வந்துருச்சு அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே இல்ல. இதுல ஏன் இந்த கர்ஸ் அஃபென்சிவ் பத்தி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா மேற்குலக தரப்புல பேசியிருக்கிறாங்க, ரஷ்ய தரப்புல இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பெருமளவில் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறாங்க ஒன் லாஸ்ட் சான்ஸா. ஆனால் பெருமளவில் கை கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த கர்ஸ்க்கு பதில் நம்மளே பார்த்துருப்போம், உள்ள பூந்தோடனே ரஷ்யா வந்து மாஸ்கோக்கே போய் ரஷ்யாவோட மாஸ்கோக்கே போய் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்துக்கிறோம் அவங்க கைது பண்றதுக்கு அப்படிங்கிறது போலாம் மீன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ரஷ்யாவோட மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இப்போ மேற்குலக நாடுகள் போர் தொடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யாவோட மக்கள் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்படிதான் இந்த 2ஆம் உலக போர்ல நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா கேள்வி,
இரண்டாம் உலகப் போர்ல முதலாம் உலகப் போர்ல தோக்கடிச்சாங்களா ஜெர்மனி அப்படின்னு கேட்டா டெக்னிக்கலா அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வன்முறைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா போருக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. ஜெர்மனி வந்து போர் தொடுத்து உள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சப்போர்ட் பண்ண கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வேற வழி இல்லாம அரசாங்கம் வந்து வெள்ளை கொடி காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுனால சரி ஏதோ நடந்து போச்சு. அதனால நீ எனக்கு இதுக்கு மேலே சண்டை எந்த பிரச்சனையும் வேண்டாம், எங்களுக்கு அங்கே சைடு வேலை இருக்குது, நாங்கள் அந்த சைடு போய்க்கிறோம் அப்படிங்கிறது போல தான் ட்ரென்ச்சை தோண்டினாங்க. இருதரப்புலையும் மாறி மாறி சுவிட்சர்லாண்ட்லாம் தாண்டி அப்புறம் எங்கே அங்கே பெல்ஜியம் வரைக்கும் கொண்டு போய் போட்டாங்க. சுவிட்சர்லாண்ட்லேருந்து பெல்ஜியம் வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே ட்ரென்ச் வந்து கட்டினாங்க. இங்கிலீஷ் சேனல் வரைக்கும் கட்டிக்கிட்டாங்க இருதரப்புலையும் மாறி மாறி. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களும் ஃப்ளாங்கிங் பண்ணலாம் பார்த்தா ஒன்றும் முடியல. அந்த டைமில் ஜெர்மனியை போரில் டிஃபீட் பண்ணி பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்களானா இல்லை. அந்த டைமில் ஜெர்மனிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் மக்கள் மத்தியில் வந்து ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் இல்லை. ரெண்டாவது அங்களுக்கு பிளாக்கேடு, நேவல் பிளாக்கேட் இருந்தனால சப்ளைஸ் எதுவும் போக வர இல்லாததுனால ஜெர்மனி வந்து பேச்சுவார்த்தைக்கு முதல்ல போனாங்க. ஸோ பேச்சுவார்த்தைக்கு போகும்போது தான் ஏகப்பட்ட ரெப்பரேஷன்ஸை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த டைமில் தான் ஹிட்லர் அவர்கள் எமர்ஜி ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இரண்டாம் உலகப் போர் வந்து அந்த டைமில் மட்டும் மேற்குலக நாடுகள் சுதாரிச்சுக்கிட்டு சரி ஓகேப்பா நடந்து போச்சு, ஏதோ கம்மியாக இந்த இது மட்டும் கூட அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னா இரண்டாம் உலகப் போரே இருந்திருக்காது, நம்மளாம் அடிமையெல்லாம் இருந்திருப்போம். எது எப்படியோ அங்கங்க ஏதோ செய்யணும்னு நினைச்சாங்க, செஞ்சாங்க, எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படிங்கிறது போல நம்ம புரிஞ்சுக்கலாம். அது நடந்த ஒரு காலகட்டம். டெக்னிக்கலா தோத்தாங்களான்னா தோத்துட்டாங்க தான். பட் ஆனா மக்கள் புரட்சி பண்ணி போருக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அந்த பகுதியில் வந்து சோவியத் யூனியன் வந்து பெருமளவில் போருக்கு போக முடியல. அதனால அவங்க வெள்ளை காமிச்சிட்டாங்க. அதுதாங்க நடந்த ஒரு கண்டிஷன். ஸோ அது போல ஒரு விஷயம் நடக்குமா, எந்த மாதிரி மனநிலையில ரஷ்ய தரப்புல இருக்காங்க அப்படிங்கிற போலாம் செக் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த கர்ஸ் அஃபென்சிவ் இருந்திருக்கு. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைனும் ஒண்ணுமே இல்லாத பகுதி கூட எப்படி ஊடுருவி போனா எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கறத வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே முடியாது, ஜீரோ நல்லிஃபைட் அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது ரஷ்யா எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னா அந்த குறிச்சேட்டோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு முன்னாடி இப்போ திரும்பவும் ஃபுல்லா ஒரு டிஃபென்ஸ் லைன் வரைஞ்சிட்டாங்க இல்லையா, நம்ம கூட இமேஜஸ்ல பார்த்திருப்போம். அந்த குறிச்சேட்டோ பவர் பிளான்ட், அந்த ரில்ஸ்ல இருந்து குறிச்சேட்டோ பவர் பிளான்ட் வரைக்கும் ஃபுல்லா சுரோவிக் லைன் திரும்பவும் ட்ரெஞ்சு வரைஞ்சிட்டாங்க. ஸோ ரஷ்யாவோட ரெடினஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வருது. லைனா வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வீடியோ லோடா இருக்கும். இது 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் வந்தது. அதாவது நேத்திக்கு தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் புதுசா வந்திருக்காங்க கர்ஸ்க் பகுதிக்கு. இதே போல இன்னொரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தது. இது எப்படின்னா 23ஆம் தேதி வந்தது. இது இருதரப்புலையும் செய்யக்கூடிய தப்பு தான். அதாவது என்னன்னா ரஷ்யாவோட ஆயுதங்கள் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து வீடியோ பதிவுகள் எடுத்து போட்டே இருக்கிறாங்க. இது உக்ரைன்லயும் செய்யறாங்க. இருதரப்புல இழப்புகள் இதனால ஏற்படுது. சிவிலியன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. பட் இது போல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு தகவல்கள் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரஷ்யா தொடர்ந்து இந்த கர்ஸ்க் பகுதியில அதிகமான ஆயுதங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இந்த பிரியான்ஸ்க் ஒப்லாஸ்ட் அப்புறம் இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட், இது ரெண்டும் பக்கத்துல அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன பார்டர் கர்வ் மாதிரி வருது. அதுல நெஸ்கிஸ்ட்லியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ரஷ்யாவோட ஒரு பகுதி தான். அந்த பகுதியில லைனா ஆர்மட் காலம் கொண்டு வந்து உக்ரைன் மேன் நிப்பாட்டி வேடிக்கை காமிச்சு சுட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிருந்துருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைடில் லோடா இருக்கும். மேப்ல எக்ஸாக்டா பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா உக்ரைனோட கிழக்கு பகுதியில் தான், ஏன்னா இந்த கர்ஸ்க் பகுதியில உள்ள ஊடுருவி வந்துக்கிறாங்க இல்லையா இங்க. ஸோ அதுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா மேல, அதுவும் எவ்வளவு பக்கம் பார்டர் லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த ஹைவேல நின்று இங்க இருக்கக்கூடிய பார்டர் பகுதியை தாக்கி இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா அதிகமான உக்ரைனோட அதிகமான ராணுவ வீரர்களை இந்த ஹுலேக்கா இருக்கு இல்லையா, இந்த பகுதியில டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருப்போம். உக்ரைனியன் மேபி ஒரு அட்டாக் பண்ண இந்த வழியா ரீல்ஸ்க்கு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருப்போம் இல்லையா. நீ அந்த வழியா போனீங்கன்னா நாங்க இந்த வழியா உள்ள வந்துரும் பாத்துக்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து மிரட்டுறதுக்காக அது போல வீடியோ பதிவு எடுத்துடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ரஷ்யா அந்த பகுதியில ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது இதே போல இந்த கர்ஸ்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பப்பிவ்கான் இருக்கு. இந்த பகுதியில தொடர்ந்து ரஷ்ய தரப்பு வந்து ஃபேப் குண்டுகள், ஆர்ட்லரி செல்கள் தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுவும் மேப்ல பாத்தீங்கன்னா எந்த பகுதியில இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா கர்ஸ்க்கு கீழே இதோ இந்த பகுதி, இந்த பாம்பிவ்கா. சோ இந்த பகுதியில அதிகமான கான்சென்ட்ரேஷன் ரஷ்ய தரப்புல இருக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த பகுதியிலிருந்து எட்டி குச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆலோசனை ரஷ்ய தரப்புல இருக்கு. அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தெரியும் 2 என்ட்ரன்ஸ் உள்ள இருக்கு. சோ கிளியரா இந்த வழியில வந்தாங்க அப்படின்னா பக்கவாட்டு தாக்குதல்ல பின்னாடி என்ட்ராயிடுவாங்க. உள்ள இருக்கிற அத்தனை பேரும் மாட்டிக்குவாங்க. அணைகட்டி அப்படியே கட்டி பிடிச்சி வச்சுக்கலாம் உள்ளே ரஷ்யாக்குள்ளே அப்படிங்கிற திட்டம் போட்டு வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரத்துல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ரஷ்ய தரப்புல இருக்கான அது மேசிவா இருக்காது, பொறுமையா தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும். ஆனா நம்ம முன்னாடியே சொன்னதுதான் ரஷ்யா வந்து இந்த இடத்துல கொரில்லா வார்ஃபேர் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் 3
செட்டில்மெண்ட்ஸை இந்த பகுதியில லிபரேட் பண்ணிக்கதா சொல்லப்பட்டது. அதாவது மீட் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஸோ எல்லாமே மேப் பீரியட்ல தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம பொக்ரோஸ்க்ல என்ன நடந்திருக்குன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடுத்தடுத்த பகுதியில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த மாபெரும் மிசைல் ஸ்ட்ரைக் வந்து உக்ரைனுக்குள்ள நடத்தியிருந்தாங்க இல்லையா, என்னதான் அவங்க வந்து 100க்கு 100 100க்கு 98 மார்க் போட்டுக்கிட்டாலும் உக்ரைன் தரப்புல இருந்து இப்போ ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இதுல அந்த பிளாக் கலர் ரொம்ப பிளாக்கா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அதிகமான கரண்ட் கட் நடந்திருக்கு. லைட்டா கிரே கலர்ல இருக்கலாம் கம்மியான கரண்ட் கட்டு. உக்ரைன் முழுவதுமே பிளாக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல அந்த இமேஜ் பார்க்கும்போதே தெரியும். ரெண்டாவது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டிருக்கோம். அந்த நம்பர்ஸ்லாம் அத்தனை மணி நேரம் கரண்ட் இல்ல, பிளாக் அவுட் வந்து ரோல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், சில இடங்கள்ல ஒரு நாளைக்கு 12 மணி நேரங்கள் கரண்ட் கட்டு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதாவது மேற்கு பகுதியை மட்டும் கொஞ்சம் ஆக்டிவா வச்சிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் அதுதான். போலாண்டுக்கு மேற்குல இருக்கக்கூடிய சில பகுதிகள் கிடைச்சிச்சுன்னா போலாண்டு கோடான கோடிகள் நன்றி ரஷ்யா அப்படிங்கிற சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால பாக்குறாங்க, பொறுத்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு ரஷ்யா விட்டு கொடுத்து போறாங்க, இல்ல முழுமையா பிடிக்க போறாங்களா, எந்த அளவுக்கு சண்டை நடக்க போகுது, என்ன மாதிரியான நெகோசியேஷன்ஸ் இதுக்கு மேல இருக்க போகுது, ரஷ்யாவோட முடிவுகள் என்ன. டான்பாஸ் பகுதியில் ஃபுல்லா காட் டவுன் பண்ணிட்டாங்க, முழுவதும் முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்பு. ஏன்னா பெருமளவில் இதுக்கு மேல டிஃபெண்ட் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் தெளிவா மேப் பீரியட்ல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ உக்ரைனுக்கு ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. உக்ரைனோட அதிபர் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு, இதனால இந்த பிரச்சனை தீர்வு வருமா, இந்த பிரச்சனை தீர்வு வந்தோடனே மிடில் ஈஸ்ட்ல ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கருத்துக்கள், ஏகப்பட்ட யோசனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவே 55 பில்லியன் தான் செலவு பண்ணிருக்குது. அதுல பாதி அதே 25 பில்லியன் போலாண்டு தரப்புன்னு செலவு பண்ணிக்கிறாங்க. இழப்புகள் இருக்கு. ஜெர்மனி திவாலே ஆயிடுச்சு, அங்க இருக்கிறதெல்லாம் போண்டி ஆக்கி விட்டாங்க, டாரஸ் மிசைல் மட்டும் வச்சுக்கிறாங்க. சூழ்நிலை இக்கட்டா தான் இருக்கு. இதனால மேற்குலக நாடுகள் எந்த அளவுக்கு இறங்கி போறாங்க, ரஷ்யா எந்த மாதிரியான நெகோசியேஷன் என்ன மாதிரியான ஆஃபர் வைக்க போறாங்க, இல்ல முழுவதும் எனக்கு தான் யாருக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிற சொல்லிடுவாங்களா அப்படிங்கலாம் தெரியல. ஸோ பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த பிரச்சனை அப்படியே சுமூகமா போய் முடிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சிடலாம். இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற. அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.